போன் எடுவா போடாது போட வாங்கிடுவோம் அது என்ன இல்லை உந்த இன்னும் என்னதான் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எல்லாம் முடிச்சிங்களா? போடலாம் போடலாமா? அந்த ஆள் அப்படிதான். நீ ஏன் கேட்டு தெரிஞ்சுக்கல என்ன மணி கேட்காத. என்ன கூட கொடுக்குறா இல்லை கிடையாது. நீ தெளிவா நீ தெரிஞ்சுப்பா கேட்டு. நீயே வெட்டி முடிச்சுட்டு போன கவி கவி பண்ணாமா பண்ணாமா பண்ணாம தூக்கி கட்டுற முடியல மீன். கையாக்காக போகுது. பாதி டீக்கிலே ஊத்திட்டு வரும் உங்களுக்கு கை வந்துடல. இப்ப போடுறது எல்லாமே ஃப்ரை. ஏதோ குழம்புக்கு இந்த வயிறு பீஸ் இருக்குல்ல, டோட்டல் வயிறு பீஸ் எல்லாமே உங்களுக்கு குழம்பு வந்துடும். கொடுத்தோம் உங்களுக்கு பாதி மீன் குழம்பு பாதி மீன் வருது. எலும்புள்ள குழம்புக்கு வயிறு பீஸு அதுதான் வந்து உங்களுக்கு நீட்டாக இருக்கிற குழம்பு கூட உடஞ்சிடும். அதனால வறுக்கிறது மட்டும் போட்டுருக்கு. உங்களுக்கு குழம்புக்கு வரும் இன்னும் ஒரு 3-4 கிலோ மீன் குழம்பு இருக்குது தலையோட சேர்த்து. தனியாக 2 கவர் போய் பிடிச்சிங்க. கவரில் போட்டுறேன். 2 பை இருக்கா? வாங்க இந்த பக்கம் எடுத்து இந்த பக்கம் வந்து நடுவில் பூந்து வந்துங்க. அப்போதான் வந்து இது சீக்கிரம் மாட்ட முடியும். தனியாக வச்சுக்கணும். கீழே இருங்க. ஓகே, இது எல்லாமே ஃப்ரை. ஃப்ரை போதும். என்ன போடணுமா? போதும். அவ்வளோதான்.
பீஸு. இது ஏன் அந்த எல்லா மீன்லையும் வயிறு பீஸ் போடுறாங்கன்னு சொன்னால் வயிற்று பீஸில் கொழுப்பு அதிகம். இங்கே பார்த்தீங்களா ஃபுல்லாக கொழுப்பு தான். அப்போ என்ன ஆகும், அந்த குழம்பு போட்டோடனே டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். அதனால தான் அந்த பீஸ் மட்டும் குழம்பு போடுவாங்க எல்லாருமே. ஏமா நம்ம 2 மீன் உடல் சாப்பிடு சாப்பிடு போ. அப்படியே சாப்பிடலாமா? அப்படியே சாப்பிடலாமா? சாப்பாறை குடலை விட இந்த பாறை குடல் வந்து சாப்பிட்டா இருக்கும். இல்லை அப்படியே சாப்பிடலாம். அப்படியே சாப்பிடலாம். அப்படியே சாப்பிட்றது அவங்க சாப்பிடலாம். அனிமல்ஸ் அவங்க அப்படியே சாப்பிடலாமா? அதுவும் அப்படிதான் பேசுகிறேன். சாப்பிடுனா எத்தனை பேர் வீட்டில் சாப்பிடுவாங்க? ஓகே தலையை வெட்டிலாம் கூட சூட விட்டுக்கிற போல கூட விட்டுட்டு போயிட்டாங்களா? அவன் தான் யாரு சுத்த பிள்ளைச்சி காசு போக மாட்டேன். 3 குடிக்கு நாளைக்கு வருவான். எங்கே போயிடுவான்? கூடையெல்லாம் விட்டுருவான். சரிதான் விட்டு போனான். காசு தான் கொடுக்க போயிட்டான். ஒரு 100 சீலை வந்துச்சு. அந்த 100 சீலை வந்து நான் 6 கிலோ விட்டுறேன். 96 மீனா 2000 ரூபா கேட்டேன். 200 ரூபா கம்மியாக கொடுத்தாங்க. எல்லாமே பணம் கொடுத்து நானும் அவ்வளோதான் ரொம்ப கம்மி பண்ணப்போ வாங்குது. ஒரு கூடைக்கு 100 மீனா 20,000 ரூபாய். 100 மீனா 30 ரூபா இல்லாமல் 20 ரூபா ரேட்டு தான் கேட்டுருக்கேன். சரியா? சின்ன மீன் எல்லாமே மீடி 30 சைஸ். வாங்க பாஸ். கவர்மெண்ட் வாங்க வாங்க. சரி இல்லை வாங்க. இங்கே எப்படிண்ணா அப்படி எப்படிண்ணா பா இதான் ஓவர் சொல்லி வச்சுட்டு அப்புறம் என்னப்பா மஞ்சள் வாட்டிமா எதுக்கு ஐயா இந்த மாதிரி ஆசை நமக்கு கிடையாது. ஓ ஒரே நேரத்தில் 100 மீன் சொல்லிங்களா? 100 மீன் சொல்லிங்கன்னா 50 மீன் கழிக்க முதல்ல. அதையும் அவ்வளோ வச்சினாரு 250 ரூபா ஒண்ணா மீன் முட்டிங்களா? மீன் 250 ரூபா விடுங்க. மீன் என்ன வேணும்? முட்டை கிடையாதுங்க. முட்டைலாம் இருக்க வாய்ப்பே கிடையாது. நாங்கள் ஹோட்டலில் வெட்டினா மட்டும்தான் முட்டை. வீட்டுக்கு வெட்டுறதுலாம் முட்டை கிடையாது. ஐயா பண்ணுங்க ஐயா. வருதா பாருங்க. இல்லை கொடுங்க நான் பண்ணுறேன். மனுஷா ஓகே குழம்பு போலியா போலியா ஏன் ஒரு மீன் ஒரு பீஸா டீ எடுத்துவா பெரிய